5650 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு அர்ப்பணிக்கிறார் மோடி. பாதுகாக்கப்படும் கங்கை கொண்ட சோழபுரம். பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு. பிரதமர் மோடி பங்கேற்கும் திருச்சியில் நடைபெறும் நிகழ்வில் சுமார் 5650 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைக்கவும், நாட்டிற்கு அர்ப்பணிக்கவும், புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவும் உள்ளார். நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் 3680 கோடிக்கும் மேற்பட்ட முதலீட்டில் நகர எரிவாயு விநியோக வலையமைப்பை அமைக்க உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் 8.8 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு பைப் வழி இயற்கை எரிவாயு இணைப்பு கிடைக்கும். 200க்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்கள் மலிவான மற்றும் நம்பகமான எரிவாயுவை பெறும். 201க்கும் மேற்பட்ட சிஎன்ஜி நிலையங்கள் அமைக்கப்பட்டு வாகனங்களுக்கு மலிவு எரிபொருள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் சுற்றுச்சூழல் மாசு குறையும். மேலும் சென்னை மணலியில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனம் அமைத்துள்ள 1490 கோடி ரூபாய் மதிப்பிலான லூப் பிளெண்டிங் தொழிற்சாலையை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளார். வருடத்திற்கு 672,000 மெட்ரிக் டன் உற்பத்தி திறன் கொண்ட இந்த நவீன தொழிற்சாலை ஆயிரக்கணக்கான திறமையான வேலைவாய்ப்புகளை உருவாக்க உள்ளது. மேலும் இந்தியாவின் லூப்ரிகண்ட் உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது. மேலும் இது வாகனங்களுக்கு பயன்படும் என்ஜின் ஆயில் மற்றும் லூப்ரிகண்டுகளின் விலையை குறைக்க உதவும். மேலும் கிராமப்புற சாலை இணைப்பு திட்டமான பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் 370 கிலோமீட்டர் நீளத்தில் 89 புதிய கிராமப்புற சாலைகள் திறந்து வைக்கப்படுகின்றன. இதன் மூலம் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை விரைவாக சந்தைக்கு கொண்டு செல்லவும், மாணவர்கள் பள்ளிக்கு சுலபமாக சென்று செல்லவும் முடியும். மேலும் தேசிய நெடுஞ்சாலை மேம்பாட்டு பணிக்காக திருச்சி அரியலூர் வழித்தடத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் அருகே NH81இல் புதிய கிரீன்ஃபீல்ட் பைபாஸ் சாலை அமைக்க பிரதமர் அடிக்கல் நாட்ட உள்ளார். இதன் மூலம் திருச்சி, அரியலூர், கடலூர் இடையிலான பயணம் வேகமாகும். நகர மையங்களில் போக்குவரத்து நெரிசல் குறையும், விபத்துகள் குறையும். குறிப்பாக வரலாற்று சிறப்புமிக்க கங்கை கொண்ட சோழபுரம் பகுதி பாதுகாக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தமிழ்நாட்டை தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா மற்றும் கிழக்கு இந்திய மாநிலங்களுடன் இணைக்கும் 5 புதிய ரயில் சேவைகள் தொடங்கி வைக்கப்படுகின்றன. இந்த ரயில்கள் மூலம் ஹைதராபாத், பெங்களூரு, கேரளா போன்ற இடங்களுக்கு நேரடி மற்றும் மலிவான விலையில் பயணம் மேற்கொள்ளலாம். தமிழ்நாட்டின் பொருளாதாரம், தொழில் வளர்ச்சி மற்றும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் பிரதமரின் இந்த திட்டங்கள் மாநில வளர்ச்சிக்கு புதிய திசையை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.